டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க கர்ணாவை பார்த்தோன்னா செம்ம கடுப்பாயிடுறாரு. திவாகர் கரெக்டாக கிருபாகரனும் வராங்க. பாத்தியா என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா கரெக்டாக ஜெயந்தியோட தங்கச்சி போனா கர்ணா கிட்ட பேசியிருக்கிறத பார்த்து அவரும் செம்ம கடுப்பாகிறாரு. அப்புறம் கர்ணா ஏந்து போயிடுறாரு பாதியிலேயே. அப்புறம் வந்துட்டு என்ன இவர் இப்படி போகிறாருன்னு கடுப்பாயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கிருபாகரன் வந்துட்டு இங்கே பேர் பொம்பளையாக லட்சணமாக இருக்க கற்றுக்கணும், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் பொம்பளையாங்க என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் லிமிட்டாக இருக்கணுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஜெயந்தியை கூப்பிட்டு இதெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்க மாட்டியான்னு கோவப்பட்டு திட்டிட்டு போகிறாங்க. ஜெயந்தி வந்துட்டு அப்புறமா பாத்தியாடி இதுக்கு தாண்டி சொன்னேன் இந்த வீட்டுக்கு வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கர்ணா ரொம்ப பிடிச்சிருக்கு போங்கக்கா அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டோம் வந்து மா ப்ளீஸ்மா வேணாம்மா போனால் இந்த வீட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா அமைதியாக அப்படி நாங்கள் இங்கே எவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம் தெரியுமா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா, அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு தான் அவன் மருமகளாக வருவா, இது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போயிடறாங்க. ஏன் அப்படி யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் போய் சாமி கும்பிட்டு ஜெயந்தி ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ நான் ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறேன், என் தங்கச்சியோட வாழ்க்கை காப்பாற்றுறதுக்கு தான், என்ன மாதிரி என் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது, கடவுளே நம்ம மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா இந்துவோட அக்கா வந்து பொட்டியிலேருந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து இது வீட்டோட பத்திரம், 2 பேரும் சைன் பண்ணி கொடுங்க, அவங்க 2 பேருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இந்து சொல்ல ப்ளீஸ்மா எனக்கு இவ்வளோ விட்டால் வேறு வழி இல்லைம்மா, இவ்வளோ உங்கள் அம்மா மாதிரி போயிடுவாளன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால நம்ம இந்த வீட்டை விட எனக்கு இவ தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு இந்து வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து வந்துட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு விளக்கேற்றிருக்காங்க. கரெக்டாக அதே கோயிலுக்கு தான் போனாவும் கர்ணாவும் வராங்க. கோயிலுக்கு போகணுன்னு போனா கூட்டிகிட்டு வராங்க. ஜெயந்தி சொன்னாலும் கேட்காம அதே கோயிலே இவங்களும் சாமி கும்பிட்டு விளக்கு வாங்கி கரெக்டாக இந்து போட்டு வச்சுட்டு போன பக்கத்துலேயே வந்துட்டு ஏற்றிட்டுருக்குறாங்க. அப்போ கரெக்டாக இந்துவோட விளக்கு அழியிற மாதிரி இருக்குது. கர்ணா வந்துட்டு அழியாமல் பார்த்துக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வேண்டிட்டு தானே வச்சுருக்காங்க, அதனால தான் ஆஃப் ஆகிட போகுதுன்னு பார்த்துக்கிறேன்ற மாதிரி கர்ணா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக இந்து வந்துட்டு தீபாவை கூப்பிட்டுக்கிட்டு நேராக வந்து ஃபினான்ஸ் கடைக்கு போகிறாங்க. அந்த கடை பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளோட திவாகரோட தான் இருக்குது. மேலே தீபா உள்ளே போயிடுறாங்க. இந்து வெளியவே நின்றுட்டுருக்காங்க வண்டியில். இவே எதுக்கு நம்ம கடை முன்னாடி நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி திவாகர் பார்த்துட்ருக்காரு. இதை வச்சு திவாகர் என்ன சதி செய்ய போகிறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.